பாட்டி, இந்த வனிதா டீச்சர் வீடு எது? ஏம்மா, அந்த எதிர்த்தால இருக்குல்ல, அந்த வீடு தான். சரி பாட்டி. ஏம்மா, உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுமா? நீ பள்ளிக்கூடத்தில் போய் பார்க்க வேண்டியதானே, என்ன வீட்டுக்கு வந்திருக்க? இல்லை பாட்டி, இது வேற விஷயம். ஓ, சரி சரி. ஏம்மா, நீ டீச்சரை கேட்டியே, அந்த போறா பாரு. வனிதா டீச்சர், நில்லுங்க. யாரும்மா நீங்கள்? புதுசாக இருக்கிறீங்க. உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே. என்ன வேணும்? நீங்கள் தானே வனிதா டீச்சர்? ஆமாம். என்ன விஷயம்? யார் நீங்கள்? அப்பா, வாங்கிக்கோ. என்னம்மா இது? நான் என்ன தப்பு பண்ணேன்? யாருன்னே உன்னை எனக்கு தெரியாது. இப்படி ரோட்டில் வச்சு என்னை அடிக்கிற? என்ன என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? உன்னை எனக்கு யாருன்னு நல்லாவே தெரியுது. பச்சை பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துகிற இடத்துல குடும்ப விஷயத்தையா விசாரிச்சுக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, தொலைச்சி போடுவேன் தொலைச்சி. இந்த அனிதா அடிச்சுட்டு தான் பேசவே ஆரம்பிப்பா. அதை ஞாபகத்தில் வச்சுக்க. நான் என்ன பண்ணேன்னு இப்போ என்னை இப்படி அடிக்கிற? இங்கே பாரு, 2 பொண்டாட்டி குடும்பத்தில் இருந்தா உங்க வீட்டில் 2 அம்மாவும் சண்டை போடாமல் இருக்காவளா? எப்படி இருக்காவோ, யாரா இருக்காவோ, 2 பேரும் எப்படி ஒத்துமையா இருப்பாவளா? என்ன ஏதுன்னு குழந்தைங்க கிட்ட விசாரிக்கிறியா? உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ என்கிட்ட கேளு. என் குடும்ப விஷயத்த என் பிள்ளைகிட்ட விசாரிக்கிற வெக்கமா இல்லை? பச்சை பிள்ளைக்கு பாடம் நடத்துகிற இடத்துல வீட்டு குசும்பு பேசுறது தான் உனக்கு வேலையா? நான் சாதாரணமாக தான் கேட்டேன். ரொம்ப முக்கியம். 2 பொண்டாட்டியும் சண்டை போடாமல் இருப்பாவளா? 2 பேருக்கும் ஒரே பெட்ரூமா? 2 பேரும் கொஞ்சம் கொள்ளாவாவளா? இதெல்லாம் உனக்கு ரொம்ப தேவையா? இங்க பாரு, பிள்ளைங்களுக்கு ஒழுங்கா பாடம் நடத்துறதை விட்டுட்டு தேவையில்லாம பிள்ளைங்க மனசுல விஷத்தை பரப்பாத. நீ என்ன பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு பள்ளிக்கூடம் போயிருக்கியா, இல்ல ஊர் குசும்பும் அடுத்த வீட்டு கதையும் கேட்கறதுக்காக போயிருக்கியா? ஒவ்வொரு பிள்ளைங்க கிட்டையும் என்ன ஏதுன்னு விசாரிப்பியா? அவங்க குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அடுத்த டீச்சர்கிட்ட உட்காந்து அதை கதையா பேச போற. அதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? ஸ்கூலுக்கு தான் வரணும்னு இருந்தேன். உன் பிரின்சிபலை பார்த்து பேசினாதான் நீ சரிப்படவனா? அதையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டேன். இங்கே பாருமா, உன் பிள்ளை என்ன சொன்னானோ ஏது சொன்னான்னு தெரியல. நான் சாதாரணமாக தான் கேட்டேன். உனக்கு ஏதாவது தப்புனா இருந்தா நீ என் வீட்டுக்கு வந்து பேசியிருக்கலாம்ல. இப்படி நடு ரோட்டில் எல்லாரும் முன்னாடியும் என்னை இப்படி அசிங்கப்படுத்துற. அப்பதானே இன்னொரு தடவை இந்த காரியத்தை பண்ண மாட்டேன். வீட்டுக்குள்ள வச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? பச்சை பிள்ளைங்கிட்ட உட்காந்து பிள்ளைங்க முன்னாடி உங்க வீட்டில் 2 அம்மாவா அப்படி இப்படின்னு கதை கேட்டிருக்க. ஏன் மற்ற பிள்ளைங்களாம் என் பிள்ளைய தப்பா பேசிட்டு நினைக்கிறியா? இங்க பாரு, என் பிள்ளைக்கு 2 பேரும் அம்மானு நான் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக தான் இருக்கிறோம். நீ எங்கள் குடும்பத்தில் விஷத்தை தூவலான்னு அலையாத. பிள்ளைங்க மனசில் களங்கத்தை உண்டு பண்ணுதியா? 1000 தான் நீ என்கிட்ட பேசினாலும் நீ என்னை வீட்டுக்குள்ளே வச்சு பேசியிருக்கணும். இல்லை பள்ளிக்கூடத்தில் வந்து நீ என்னை பார்த்துருக்கணும். இப்படி நடு ரோட்டில் என்னை ஏமா இப்படி அசிங்கப்படுத்தின? நான் எப்படி தலை காட்ட முடியும்? ஓ, உனக்கு நடு ரோட்டில் இருந்து அரைஞ்சா கேவலமாக இருக்கு. ஆனால் பிள்ளைங்களை நீ ஒவ்வொரு கதையா அங்கே உட்காந்து பிள்ளைங்க கிட்ட கேட்கும்போது உனக்கு வெக்கம் வரல. இங்கே பாரு, உனக்கு இது கேவலமாக இருக்கலாம். ஆனால் நான் தான் 2வது பொண்டாட்டி. இதை சொல்லிக்கிறதுல எனக்கு ஒரு வெக்கமும் இல்லை, கேவலமும் இல்லை. புரிஞ்சிச்சா? நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒத்துமையாக தான் இருக்கோம். இன்னொரு தடவை என் பிள்ளைகிட்ட ஏதாவது கேட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்துறத விட்டுட்டு ஒவ்வொரு பிள்ளைகிட்டயா உட்காந்து அவ்வளோ வீட்டு குடும்ப கதையை என்னத்துக்கு விசாரிக்கிற? இங்க பாரு, இன்னைக்கு ஒருத்தி வந்து அரைஞ்சிருக்கா. இன்னொருத்தி வர்ற வரைக்கும் காத்துட்டு கிடக்காத. ஒழுங்கு மரியாதையா உன் குணத்தை மாத்திட்டு வாழ சுற்றிக்கிட்டு இரு. என்ன முழிக்கிற? இங்க அக்கம் பக்கத்துல உள்ளவள்கிட்ட கண்டதையும் பேசி சண்டை இழுத்து விடுவேன். இப்ப பள்ளிக்கூடத்துல போயும் உன் புத்தி மாற மாட்டேங்குதுல்ல? அங்கேயும் பிள்ளைங்க கிட்ட போய் உட்காந்து இப்படி கதை பேசிக்கிட்டு இருக்கியா? வெக்கமா இல்ல? 2 அம்பட்டாட்டின்னு சொல்றதுல அவளுக்கு கேவலமா இல்லைன்னு அரைஞ்சிட்டு போனாலே ஞாபகத்துல இருக்குல்ல? நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அவ குடும்ப விஷயத்துல உனக்கு என்னத்துக்கு இப்படி அக்கறை? அடுத்தவ குடும்ப விஷயத்துல என்னன்னு இப்படி மூக்க நுழைக்கிறது? அப்புறம் அப்படி அறையதான் செய்வா. 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு வருத்தம் இல்ல, வெக்கம் இல்ல. ஆனா உனக்கு கேட்கறதுல எவ்வளவு ஆர்வம் இருக்கு. அவ அரைஞ்சது சரிதான். இனி அது புத்திய மாத்திக்கிட்டு ஒழுங்கா பிள்ளைங்களுக்கு நல்லபடியா பாடம் எடுக்கிற வழிய பாரு. அட பேதியில போவா, என்னம்மா நடு ரோட்ல வச்சு இப்படி கேவலப்படுத்திட்டா? நான் எப்படி இனிமே இவ்வளவு மூஞ்சில எல்லாம் முழிக்கிறது? சரி. என்னடா தூங்கி முழிச்சாச்சா? அதெல்லாம் முழிச்சாச்சு. அம்மா அங்க. நானும் உங்க அம்மா எங்க இருந்தா தேடிக்கிட்டு இருக்கேன். சொல்லாம கொள்ளாம எங்க போனானே தெரியல. நீ எங்க போறாங்கன்னு கேட்க மாட்டியா? எப்ப அம்மா நீ பேசாம இருந்துக்குவ? அம்மா எங்க போச்சு?
எங்க போனாலும் வந்துருவாடா. எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போவா. ஆனா இன்னைக்கு எதுவுமே சொல்லல. நான் கிச்சன்ல இருந்து வரும்போது ஆளை எங்கேன்னு பாக்குறேன், ஆளையே காணும். ஆமா, நீ தானே காட்டிருக்கணும். நீ காட்டிருக்கவே மாட்டா. அதான் அம்மா சொல்லியிருக்காது. என்னம்மா சொல்லிட்டு இருக்கான்? உங்ககிட்டயே சண்டை போட்டுட்டு இருக்கான். சண்டை நான் ஒன்றும் போடலடா. அம்மாவை எங்கன்னு கேட்குறான். அம்மா போகும்போது எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போல. அதான் எங்கே போயிருக்காளோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேற எங்கே போயிருக்கும்? நாட்டு எங்கள் டீச்சரு என்கிட்ட கதை கட்டுச்சின்னு சொன்னலா. அதான் டீச்சர்கிட்ட போய் விசாரிக்க போனாலும் போயிருக்கும். ஐயோ ஆமாடா, எனக்கு இது ஞாபகத்திலே இல்லையே. அங்கே போய் பள்ளிக்கூடத்தில் ஏதாவது வம்பு கம்பு பண்ணிடக்கூடாது. அம்மா, இன்னைக்கு தான் சாட்டர்டே, ஸ்கூல் இல்லைல்ல. பின்ன ஸ்கூலுக்கு எப்படி அம்மா போகும்? அம்மா டீச்சர் வீட்டுக்கு போனாலும் போயிருக்கும். ஐயோ, எனக்கு ஞாபகத்திலே இல்லையே. இல்லைனா அத்தானையாவது கூட அனுப்பியிருப்பேன். இவ பிசாட்டி போய் டீச்சரை அடிச்சு கிடிச்சு போட்டானா? அதெல்லாம் அடிக்காது. ஆனால் டீச்சர்கிட்ட போய் சண்டை போடும். இல்லை, டீச்சருக்கு நானும் அட உளுந்துருக்கும். ஏழு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் சும்மா இருக்க மாட்டேன். என்னத்தையாவது சொல்லிட்டே இருக்காதுல்ல. அம்மா அதெல்லாம் டீச்சர் அடிக்காது. டீச்சர் பாவம். அதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை. பாவமாக இருந்தா சேட்டை பண்ணாமல் இருக்கணும்ல. அம்மாவுக்கு பிடிக்காத செஞ்சா அம்மா அடிக்க தான் செய்யும். பாருமா இவன் எப்படி சொல்றான்னு. இவன் அம்மா அம்மாடியே சொல்லிட்டு இருப்பான். அம்மாவும் இப்படிதான் கோவப்படும், இவனும் இப்படிதான் கோவப்படுதான். ஆமாடா, அவன் அம்மாவை எங்கன்னு தான் இருக்கான். என்ன செய்யறது? சரி விடு, அம்மா வரட்டும், பார்த்துக்கலாம். என்னாச்சு? எல்லாரும் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிய? அப்பா, நீயும் அம்மாவும் மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணிருக்கிய. சூப்பரா இருக்கு. இல்ல நீ வேற சும்மா இரு. உங்க ஆத்தா வந்தா நான் ஆட போறா. எங்க அம்மாட்ட நானே சொல்றேன். இவன் ஒருத்தன் வேற வெனையே வேண்டாம். இப்பதான் கொஞ்ச நாளா ஒழுங்கா இருக்கா. அத வேற கெடுத்துறாத. ஆமா ஐசு, அனிதா எங்க? ஆளையே காணோம். ஒருவேளை அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டாளோ? அதான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று ஸ்கூலில் இவன் டீச்சரு என்னமோ இவங்கிட்ட விசாரிச்சாங்களாம். உங்கள் வீட்டில் 2 அம்மாவா இருக்கிறாங்க, 2 அம்மாவும் ஒத்துமையாக இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்கன்னு. அதான் இந்த டீச்சருக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறதுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அட பாவமே, வேற வேலையே வேண்டாம். இன்னைக்கு அந்த டீச்சரு காலி தான். எனக்கும் அதான் தான் பயமாக இருக்கு. அப்போ அப்போ இனிமே அந்த டீச்சரு என்கிட்ட பேசவே செய்யாதா? அது உங்க அம்மா அங்க என்ன பண்ணிட்டு வராளோ அந்த கூத்த பொறுத்து. என்ன எல்லாரும் என்ன பத்தி தான் பேசுற மாதிரி இருக்கு. அம்மா, நீ எங்க போயிட்டு இருந்த? ஆளே காணோம். அம்மா, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எல்லாரும் பேச்சு மாத்துறாங்க. அடப்பாவி, வந்த உடனே உங்க ஆத்தா கிட்ட போட்டா கொடுக்குற. அவ சொல்றது சரிதானே? முதல்ல என்ன பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, அத சொல்லுங்க. ஆமா, உன்னை காணுமே, எங்க போயிட்டேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தோம். இல்லம்மா, அண்ணன் சொன்னா அப்பாவும் அம்மாவும் மேட்சா ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு. அப்பா சொல்லிச்சு, என்னை சும்மா இரு, உங்க அம்மா காதுல விழுந்தா என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா அப்படின்னு அப்பா சொல்லிச்சு. சொன்னியா இல்லையா? சொல்லுப்பா. அடப்பாவி, அதான் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு சொன்னியா இல்லையா அங்கேயே வேற என்னத்த சொல்றது? அதை தாண்டி சொல்லிட்டு இருந்தேன். அந்த பயம் இருக்கட்டும். இனி என்கிட்ட போய் சொல்ல முடியாது. என் மவன் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுவான். இதுல கம்ப்ளைண்ட் பாக்ஸ், உனக்கு அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு பேர் வச்சிருக்கேன். இங்க பாரு, எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லி கொடுப்பியோ? அம்மா, நீ எங்க போன? முதல்ல அதை சொல்லு. எல்லாம் உங்க டீச்சரை போய் பார்க்கதான். உடனே போய் எங்க டீச்சர் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருப்ப, அப்படித்தானே? அம்மா டீச்சரை அடிச்சுட்டு வந்துட்டு இல்லம்மா. உனக்கு ஒண்ணு தெரியும், நீ வீட்டுக்குள்ள தானே கிடக்க. அம்மாவே சொல்லும், அம்மா என்னம்மா செஞ்சுட்டு வந்த? போன உடனே அவளுக்கு ஒரு அறைய விட்டம் பாரு. இனிமே ஏதாவது வீட்டு விஷயத்த உன்கிட்ட கேப்பா. சூப்பர்மா. சும்மா இருல, பாவம் அந்த டீச்சர். ஏமா அடிச்ச? ஏய், டீச்சர் கிட்ட போய் உன் கோவத்தை காட்டுவியா? எதுக்கடி அடிச்சே? சின்ன பிள்ளைகிட்ட என்ன பேசணும்னு தெரியாது, அதான் ஒரு அறை விட்டேன். இனிமே அனிதானா யாருன்னு தெரியும்ல. அனிதா மவன்ட்ட என்ன பேசணும் ஏது பேசணும்னு பார்த்து பேசுவாள்ல. அது என்ன பாடம் நடத்துறதை விட்டுட்டு அடுத்த வீட்டு குசும்ப கேட்கறது? அதுவும் பச்சை பிள்ளைகிட்ட என்ன பேசணும்னு அறிவு வேண்டாம். அதான் சொல்லிட்டு வந்தேன்,
உனக்கு என்ன கேட்கணுமோ நேரா அனிதா கிட்ட வந்து பேசு. அனிதா உனக்கு சரியா பதில் சொல்லுவா. அதை விட்டு போட்டு பிள்ளைங்க கிட்ட தேவையில்லாம பேசாதன்னு. போமா, பாவம் அந்த டீச்சர். நீ இருந்தாலும் நீ அடிச்சது தப்பு. இல்லம்மா, நீ அடிச்சதுதான் சரி. இன்னொரு தடவை அண்ணன் கிட்ட வம்பு பண்ணாதுல்ல. இவன் வேற சும்மையே இருக்க மாட்டேல. எப்போ பார்த்தாலும் அம்மா தூண்டி விட்டுட்டே இருக்கிற. நானே அம்மா செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னன்னா சரின்னு சொல்ற. அம்மா செஞ்சது சரிதானே. அம்மாக்கு எல்லாம் தெரியும். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். போய் பாடி போ. எம்மா பாடுமா. உன்னை எங்கனே இருக்கான். உன்னை மாதிரி சரியான கோவக்காரனா தான் இருப்பான் போல. உன்னை மாதிரி பாய்ந்தாங்குழியாவா இருப்பாவோ. நான் அண்டா நான் தான் டீச்சரா வச்சிருப்பேன். கீழே சும்மா இருல, நீ வேற. என் மாவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சரியா தானே இருக்கான். இவனை மாதிரி பயந்துகிட்டே இருக்க முடியுமா? நேத்தே 4 போர்டு போட்டிருந்தானா அது அடுத்த கேள்வி கேட்குமா? போமா, பாவம் டீச்சர். நீ அடிச்சது தப்புமா. அம்மா பாருமா, பயந்துட்டு ஓடியே போயிட்டான். என்ன அனிதா இப்படி பண்ணிட்ட? பாவம் டீச்சர், நீ இப்படிலாம் அடிச்சிருக்க கூடாது. அவங்களே பாவம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பளத்துக்காக பொழப்ப ஓட்டுறாங்க. நீ அவங்கள போய் அதுவும் வீட்டுக்கு போய் அடிச்சிருக்க. எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? ஐயே, நான் எங்கள் வீட்டுக்கு போய் அடித்தேன். ரோட்லேயே வச்சு தானே அடித்தேன். என்ன அனிதா சொல்கிற? ரோட்டில் வச்சு அடிச்சியா? ஏன் அனிதா? பாவம் அனிதா, அவங்க வேலைக்கு போகிறவங்க. நீ ரோட்டில் வச்சு அடித்தா அவங்களுக்கு அசிங்கமாக இருக்காதா? என்னடி இது கூத்தா இருக்கு? வீட்டில் வச்சு அடித்தாலும் தப்புங்கிற, ரோட்டில் வச்சு அடித்தாலும் தப்புங்கிற. எங்கே வச்சு தான் அடிக்கிறது? அப்படி 4 நேரம் போட்டாதான் மறு நேரம் இப்படி சேட்டை பண்ண மாட்டாங்க. ஒன்றை மாதிரிலாம் இருக்க முடியாது. எது தப்போ அதை உடனே கண்டிச்சாகணும். அவங்க செஞ்சது தப்பு, அதனால தான் அடித்தேன். இனி பிள்ளைங்க கிட்ட இப்படி கதையெல்லாம் கேட்க மாட்டாங்கல்ல. பாருங்க தான் எப்படி சொல்லிட்டு போறான்னு. அவளுக்கு அவ செய்யறதுதான் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டீச்சர் கேட்டதும் தப்பு தானே, விடு. இல்லைதான், நான் போய் அவங்கள பார்த்து பேசி அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு வந்துடுறேன். அடியே நீ வேற, சும்மா இரு. இப்ப நீ போய் அந்த டீச்சர்கிட்ட பேசினா அதுக்கு கோவம் தான் வரும். எப்பவாது பள்ளிக்கூடத்தில் பார்க்கும்போது நான் பக்குவமா பேசிக்கிறேன். ஏன்டா இவ இப்படி இருக்கா? எதுக்கு இந்த முன்கோபம்? அங்க போய் டீச்சரை ரோட்ல வச்சு அடிச்சிருக்கா. அவ குணம் தெரிஞ்சது தானே. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதான். பாவம் அந்த டீச்சரு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா என்ன செய்ய, அவங்க பண்ணது தப்பு. அவங்க பிள்ளைங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசி இருக்க கூடாது. சரிதான், விடுங்க. அந்த டீச்சரை எங்கேயாவது பார்த்தா அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நமது சகோதரி பிரபா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே பிரபா சிஸ்டர். ஹாய் பிரபா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிரபா. ஹாய் பிரபாம்மா, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. ஐ லவ் யூ so much. ஹாய் பிரபாம்மா, எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஐ லவ் யூ so much. இதுதான் என் பிறந்த நாள் கிஃப்ட். நான் உங்களுக்கு ஐ லவ் யூ. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் எங்கள் அன்பு சகோதரி பிரபா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் ஜிஎன்ஜே ஸ்டோரிஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய் ரேவதி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? சூப்பர் 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 கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேந்திரன், ஹாய் சிஸ்டர், வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மகேந்திரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சாந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பர். அஸ்வின் செல்லம், அருண் செல்வம், உம்மா உம்மா. ஹாய் அக்கா. அனிதாக்கா, உம்மா உம்மா. மாமாவுக்கு யாரும் முத்தம் கொடுக்கக்கூடாது. அனிதாவுக்கு எங்கிருந்தாலும் கோபம் வருதோ மெசேஜ் எல்லாம் முத்தம் கொடுக்கும். நேரில் வந்து முத்தம் கொடுத்த மாதிரி பேசுவா. எங்கள் மூஞ்சியெல்லாம் உங்களுக்கு தெரியவா போகுது. அனிதா, மாமா மேலே கொஞ்சம் நம்பிக்கை வை. கொஞ்சம் அழகாக இருந்தால் என்னால் சைட் அடிக்க தான் செய்வாங்க. அப்படி போயிட்டு போக வேண்டியது தான். ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய உடம்பை பற்றி விசாரித்ததுக்காக. எனக்காக யாரும் இல்லைன்னு நினச்சேன். நீங்கள் இப்படி கேட்கும்போது மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் விடமாக அலையிறோம். இப்போ ஃபுல்லாக ரெஸ்ட்டு. எனக்காக நீங்கள் இருக்கீங்க. என்னடா குட்டி தங்கங்களா, இந்த அம்மாவுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? மாமா ஐ லவ் யூ. என்னுடைய செல்ல மாமாக்காக ஹார்ட்னு சொல்லி நிறையா ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சந்தியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
மாமாவுக்கு யார் முத்தம் கொடுத்தாலும் கோவம் தான் வரும், வேற கோவம் வராமல் எப்படி இருக்கும்? என்ன அழகா இருந்தா முத்தம் கொடுக்க தான் செய்வாங்களா, சைட் அடிக்க தான் செய்வாங்களா? அடிப்பீங்க அடிப்பீங்க. சரி சரி அடிச்சுட்டு போங்க. நான் சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடுது. சாந்தியக்கா இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஹாஸ்பிட்டல் வீடுமா அலையிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியில்லையா? நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உடம்ப பாத்துக்கோமா, நல்லா ரெஸ்ட் எடு. ஹாய் பிரபாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அக்கா, டுடே வீடியோ சூப்பர். அனிதாக்கா, இசக்கா சாரி சூப்பர். மாமா ட்ரெஸ் சூப்பர். ஐ லவ் யூ ஸோ மச் மாமா. அஸ்வின் செல்லம், உமா உமா, அருண் செல்லம், உமா உமா, டுமாரோ மை பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா, ஹாப்பி பர்த்டேக்கா. ஹாய் பிரபாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பர்த்டே எப்படி போகுது? நல்லா போகுதா? என்ன பிரியாணியா? ஹாய் பிரபா, ஹாப்பியா இரு, பர்த்டே நல்லா கொண்டாடு. ஹாய் நேசமணிக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த டீச்சருக்கு இது தேவையா? நாளைக்கு இருக்கு இந்த டீச்சருக்கு வேடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாக்கா, போய் டீச்சரை அடிச்சுட்டு வந்துட்டா. என்ன நேசமணியக்கா, எப்படி இருக்கியே? பின்ன அனிதா கிட்ட வம்பளந்தா? அனிதா சும்மா விடுவாளா? அதான் டீச்சருக்கு சப்புன்னு ஒரு அறைய விட்டேன் பார்த்துக்கங்க. ஹாய் சங்கீதா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அருண் செல்லம் போயெல்லாம் பேச மாட்டான், நீ தான் போய் பேசுகிற. அருண் செல்லம் அது சொன்ன அழகோ அழகு. உனக்கு அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறீங்க. அனிதாக்கா இப்போ ஹெல்த் இப்போ ஓகேயா? அனிதாக்கா அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் உம்மா, போத் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி நிறையா ஹார்ட் போட்டிருக்கீங்க. எல்லாரும் ட்ரெஸ்ஸு சூப்பர் மாமா, ஐ லவ் யூ ஸோ மச்ன்னு சொல்லி நிறையா ஹார்ட் போட்டிருக்கீங்க. ஐ ஆம் ஃபைன் மாமா. அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. மை மாமா எனக்கு உமா தரவாங்க அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். என்ன சங்கீதா சகோதரி, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். மாமா உமா தருவாங்களா? தருவாங்க. ஹாய் சங்கீதா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் சித்தி. உங்களுக்கு நிறைய ஹார்ட், நிறைய உமா. ஹாய் சங்கீதா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் சித்தி. ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? மாமா நல்லா இருக்கேன், பசங்களாம் நல்லா இருக்காங்க, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் சித்ரகலா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். ஹாய் ஐஸு, அனிதா, உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும். அருண், நீங்கள் அழகாக பேசுகிறீங்க செல்லம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சித்ரகலா சிஸ்டர். ஹாய் சித்ரகலா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சித்ரகலா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச். நான் அழகாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் சித்ரகலா சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். வீடியோ நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் செல்லம், என்னடா தங்க பிள்ளை, எப்படி பேசுகிற? கியூட் லூசு டீச்சர், உனக்கு இது தேவையா? சூப்பர் செல்லக்குட்டி. அருண் செல்லம், உமா என் குட்டி செல்லம், நீங்கள் என்னம்மா பேசுகிறீங்க? அஸ்வின் செல்லம், உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. அனிதா, நீங்கள் கோவப்படாதீங்க. அஸ்வின் அனிதா ரெண்டு பேருக்கும் இது ஐஸு பாவம். அருண் அஸ்வின் செல்லம், டுடே வீடியோ சூப்பர். ஃபேமிலி ட்ரெஸ்ஸு சூப்பர். ஐ லவ் யூ ஸோ மச் மாமா, நீங்களும் சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். வீடியோ நல்லா இருந்துச்சா? அருண் நல்லா பேசுகிறானா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் காயத்ரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? மாமா நல்லா இருக்கேன், பசங்களாம் நல்லா இருக்காங்க, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச்மா. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் காயத்ரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் காய் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்மா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் கிருஷ்ணா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண் இஸ் பிரில்லியன்ட் பாய் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன கிருஷ்ணாக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? அருண் நல்லா பேசுகிறானா? பிடிச்சிருக்கா?
ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க் யூ so மச். ஹாய் தீபா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருண்குட்டி சூப்பர் பிரில்லியன்ட் சைல்டு, வெயிட்டிங் டு see அனிதா இன் ஸ்கூல் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தீபா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் தீபா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 4 முடி பாவம், அது குழந்தை, ஊரில் பற்றி பேசுகிற, ஸ்கூல்லையும் பேசுவியா, சூப்பர்டா செல்லம், நல்லா பதில் சொன்ன அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு 4 முடி மண்டையை பிச்சு விட்டேன், பார்த்து சந்தோஷப்படுங்க. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச்மா, ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மகேஸ்வரி துரைராஜ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஹஜிகா சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீச்சர் பாடம் நடத்துவதை விட்டுட்டு புறம் பேசிட்டு இருக்கியா? இதெல்லாம் தப்பு. அருண் அஸ்வின் வேற லெவல், சூப்பர். உமா உமா ஐ லவ் யூ சூப்பர். மாமா சூப்பர். மாமா மாமா ஐ லவ் யூ. மாமா உமா உமா. அனிதாக்கா மாமாவுக்கு உமா கொடுக்கணும்னு கோவப்படாதீங்க. அனிதாக்கா ஐ லவ் யூ ஸோ மச். 5 பேர் ட்ரெஸ்ஸஸ் சூப்பர். அருண் அஸ்வின் வேற லெவல், காமெடி சூப்பர், வீடியோ சூப்பர். அனிதாக்கா சூப்பரோ சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஹஜிகா சகோதரி. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா சூப்பராக இருக்காங்களா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? வீடியோ பிடிச்சிருச்சா? தேங்க்யூ ஸோ மச்மா, ஐ லவ் யூ ஸோ மச். உம்மா உம்மா உம்மா. ஹாய் ஹஜிகா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி, ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசாக்கா, அனிதாக்கா, மை டியர் மாமா, மை டார்லிங் அருண், மை டார்லிங் அஸ்வின், எல்லாரும் நலமா? டீச்சருக்கு ஆப்பு ரெடி. எங்கள் சிங்கப்பன் அனிதா அக்கா களமிறங்க போகிறாங்கடோய். பாவம் டீச்சர். அருண் டார்லிங் செம்ம. டீச்சருக்கு அதிர்ச்சி வைத்தியம் சூப்பர். தரமான சம்பவம் ஒன்று நடக்க போகுது. பாவம் டீச்சர் நேற்று ஹாஸ்பிட்டல் பிரெயின் செக்கப் போயிட்டு வந்ததால் கொஞ்சம் தலைவலி அதிகமாயிட்டு, அதனால் கமெண்ட் படிக்க முடியலை, போட முடியலை. உங்கள் எல்லாரையும் நேற்று ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? நல்லா ரெஸ்ட் எடுங்க. கமெண்ட் போடாட்டாலும் பரவாயில்ல, முதல்ல நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா வீடியோ பார்த்தா போதும். தலைவலினா வீடியோ பார்க்க வேண்டாம். ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்க. முதல்ல நீ நல்லா ரெஸ்ட் எடு. வீடியோ பார்க்காட்டாலும் பரவாயில்ல, உடம்ப பார்த்துக்க. வீடியோ மெல்ல பார்த்துக்கலாம். எல்லா வீடியோவும் சேர்த்து கம்பைன் பண்ணி உனக்காக போட சொல்கிறேன். மொத்தமாக உட்காந்து பார்த்துக்கோ. தலைவலினா வீடியோ பார்க்க வேண்டாம். முதல்ல நல்லா ரெஸ்ட் எடுமா. ஹாய் விஜய் அம்மா, நல்லா ரெஸ்ட் எடுங்க. வீடியோ பார்க்காட்டாலும் பரவாயில்ல, அப்புறமா பார்த்துக்கலாம், சரியா? ஆமாம் விஜய் அம்மா, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹாய் சிட்டுக்குருவி, அருண் செல்லம் ஸோ ஸ்வீட்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சிட்டுக்குருவி, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அரிசோக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த டீச்சருக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுங்க. அருண் செல்லம் புத்தி வரல போல. டுடேஸ் எபிசோட் சூப்பர். நாளைக்கு அனிதா டீச்சருக்கு இருக்கு. நாளைக்கு செம்ம சம்பவம் இருக்கு. அனிதா சொல்றதெல்லாம் சரிதான். ஐஸ்வர்யா சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்களா அரிசோக்கா, அந்த டீச்சரை சும்மா விடுவேனா? போய் சப்புன்னு ஒன்று அரைஞ்சல்ல, பின்ன அடங்காமல் இருக்கவளுக்கு அதுதான் சரி. பச்சை பிள்ளைங்க கிட்ட என்ன பேசணும்னு அறிய வேண்டாம். பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துறதை விட்டுட்டு இப்படி தான் கதை கேட்பாளாக்கும். ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீச்சருக்கு அடி விழுந்துருச்சுமா. ஹாய் ஜோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so மச்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ் அக்கா, அனிதா அக்கா, அண்ணா குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பர். இந்த டீச்சருக்கு தேவைதான். ட்ரெஸ் செலெக்ஷன் சூப்பர். ப்ளூ எனக்கு பிடிச்ச கலரு. அருண் அஸ்வின் செல்லம் உமான்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? இந்த டீச்சருக்கு இன்னைக்கு சப்புன்னு ஒரு அரை விழுந்திருக்கு, பார்த்து சந்தோஷப்படுங்க. அந்த டீச்சருக்கு இதெல்லாம் தேவையா? பிள்ளைங்க கிட்ட என்ன பேசணுங்கிற அறிவு வேண்டாம். ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். உங்களுக்கும் ப்ளூ கலர் தான் பிடிக்குமா? எனக்கும் ப்ளூ கலர் தான் பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ஹாய்
மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா, ஐஸ்வர்யாக்கா, அத்தான், அஸ்வின், தங்கக்குட்டி, அருண் தங்கக்குட்டி. நீங்கள் 2 பேரும் பேசுகிறது ரொம்ப 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 அருமையாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. ஸ்கூலில் மதிய சாப்பாடு நீங்கள் எப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்களா? அது மாதிரி தான் நானும் சாப்பிடுவேன். எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப அருமை வீடியோ. செம்மையாக பேசினீங்க. கடுப்பு கவிதா செம்மையாக பேசினாங்க. நாளைக்கு உங்களோட டீச்சர் ரொம்ப ரொம்ப பாவம். அனிதாட்ட மட்டும் சொல்லிட்டீங்க இல்லை, வேற லெவல். சரிங்களா குட்டி? அருண் அஸ்வின் அருமை அருமை அருமையாக பேசினீங்க 2 பேரும். ஐஸ்வர்யா அம்மாவும் அனிதா அம்மாவும் செம்மையாக பேசினீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. வீடியோ ரொம்ப அருமை. நன்றி நன்றி. அருணுக்கு ஐ லவ் யூ, அஸ்வினுக்கு ஐ லவ் யூ, உம்மா உம்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாசிலாக்கா. அருண், நீங்கள் டீச்சர்கிட்ட பேசுகிறது செம்ம சூப்பராக இருக்குது. டீச்சர் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐஸ்வர்யா அம்மா அனிதா அம்மா சண்டை போடலன்னு டீச்சர் அனிதா அம்மாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. பார்த்தீங்களா மாசிலாக்கா, அந்த டீச்சருக்கு இது எதுக்கு வேண்டாத வேலை? என் பிள்ளைகிட்ட இப்படியெல்லாம் பேசினா அப்புறம் அரை தான் கொடுப்பேன். ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் மாசிலம்மா, எங்க டீச்சர் பாவம், அம்மா அடிச்சிட்டாங்க. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much மா. ஹாய் மாசிலம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கலாம் நல்லா இருக்கோம். Thank you so much மா. ஹாய் லலி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா சாரி சூப்பர். மாமா, குட்டி தம்பி அருண், அஸ்வின் ஷர்ட் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் டேலாம் எப்படி போகுது? ஹாய் லல்லி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன ஸ்கூலில் ஒரே பிஸியா? ஸ்போர்ட்ஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். எங்கள் ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் லல்லி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச்க்கா. ஹாய் கோபி பாரதி, ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அக்கான்னு கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் உமா திரு, நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கலை சகோதரி, சூப்பர் மாமா மாஸ், ஐ லவ் யூ. அனிதாக்கா ஐ லவ் யூ. அருண் அஸ்வின் குட்டி செல்லம், உங்கள் அனைவரின் ட்ரெஸ்ஸும் செம்ம சூப்பர், ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் நலம்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. என்ன கலை சகோதரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கலை, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? மாமா நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஐ லவ் யூ so much மா. ஹாய் வசந்தி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பவும் இப்படியே இருங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் மேரிஸ் டே லைஃப், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அம்புலி மாமா ஸ்டோரிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ